வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம குக்கரில் போட்டுட்டு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிதுங்க போட்டுக்கணுங்க. போட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி அதில் நம்ம ஊற்றுறோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. ஒரு 8 விசில் விட்டுக்கணுங்க. கடைசியாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு விசில் போட்டுருணுங்க. இப்போ விசில் அடங்கிருச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்க போகிறோம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோங்க. இப்போ குக்கர் திறந்ததுமே நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோங்க. இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கறியோடு வச்சுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணுங்க. நான் சின்ன தேங்காவாக ஒரு 1/2 மூடி எடுத்துருக்கேங்க. போட்டுக்கோங்க. ஜாரில் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது நம்ம அரைக்க போகிறோங்க. அரைச்ச தேங்காவை ஊற்றிடலாங்க. இப்போது நம்ம ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று இருக்குதுங்க. ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போது வேணுங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்பு திக்காக இருக்குது. உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை தாளிக்கலாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 3 பட்டை, 3 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை நல்லா போட்டு நம்ம ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இது ப்ரௌன் ஆனவுடனே நம்ம எடுத்து இப்போ இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.